நெல்லை மாநகராட்சி மேயர் தேர்தல் வரும் 5ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நிலையில் அதற்கான வேட்புமனு விநியோகம் தொடங்கி இருக்கிறது. விவரங்களுடன் நமது மண்டல தலைமைச் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, விவரங்களை பதிவு செய்யலாம். திருநெல்வேலி மாநகராட்சி மேயராக சரவணன் இருந்தார். அவர் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்த நிலையில அடுத்த மாதம் 5ஆம் தேதி இதற்கான தேர்தல் நடத்தப்படும் என தமிழக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை 10 மணி முதல் அதற்கான வேட்புமனு விநியோகம் அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. 5ஆம் தேதி காலை 10 மணி வரை இந்த வேட்புமனுக்களை பெறலாம் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது 5ஆம் தேதி 10:30 மணிக்கு மேலாக 11:30 மணிக்குள் 1 மணி நேரம் வேட்புமனு தாக்கல் செய்ய அதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளுக்கான அட்டவணை ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று வேட்புமனு விநியோகம் துவங்கி இருக்கிற நிலையில முக்கியமாக மேயர் வேட்பாளராக வரக்கூடும், இவர் மேயர் வேட்பாளராக வரக்கூடும், கட்சியிலிருந்து அறிவிக்கப்படக்கூடும் என அந்த மாதிரி சூழலில் இருக்கக்கூடிய நபர்கள் சென்னையில் 10 நபர்கள் சென்னையில முகாமிட்டிருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. முக்கியமாக ராமகிருஷ்ணன் என்ற கிட்டு, கருப்பசாமி கோட்டையத்தன், இப்ப திருநெல்வேலியினுடைய துணை மேயராக இருக்கக்கூடிய ராஜு உள்ளிட்டோர் தலைமையை தங்கள் பக்கம் கவனத்தை ஈர்க்கும் வகையில சென்னையை முகாமிட்டிருக்கிறார்கள். இன்று அல்லது நாளை திருநெல்வேலி மாநகராட்சி மேயர் வேட்பாளர் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிய வருகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனி பெரும்பான்மை இருக்கக்கூடிய நிலையில திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவரே மேயர் வேட்பாளராக அறிவிக்கப்படக்கூடும் என்ற நிலையில சென்னையில 10 திருநெல்வேலி மாமன்ற உறுப்பினர்கள் முகாமிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இன்றைக்கு அந்த வேட்புமனு விநியோகம் அப்படிங்கிறது துவங்கி இருக்கிறது. தற்போது வரை அந்த வேட்புமனுக்களை யாரும் வாங்க வரவில்லை அப்படிங்கிற தகவலும் கிடைத்திருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி சிவமணி.